நீங்கள் டெய்லி டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் மட்டும் கிடையாது. ரிசர்ச்சில் என்ன சொல்லுது அப்படின்னா 48% ஆஃப் அடல்ட்ஸ் வந்துட்டு வீக்லி 3 டேஸ்க்கு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாதனால டயர்டாகவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது. நான் தூங்க மாட்டேன்டி, செத்தால கண்ணை திறந்துக்கிட்டே சாவேன், ஆனா தூங்க மாட்டேன். பட் இங்கே என்ன மேட்டர் அப்படின்னா உங்களோட ஸ்லீப் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறது நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸை பற்றி கிடையாது. இங்கே ஸ்லீப்பிங் பற்றின நிறையா மித்து தான் உங்களை அதிகமாக டயர்டாக்குது. வீடியோவில் ஸ்லீப்பிங் பற்றின என்னெல்லாம் மித்ஸ்லாம் இருக்குது அதை எப்படி ஃபேக்டோட நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் சொல்கிற இந்த மித்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களோட டே டு டே லைஃப்பில் அதிகமாக ப்ரொடக்டிவிட்டியாக இருப்பீங்க. இதில் 4வது மித்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஃபாலோ பண்ணி அதிகமாக டயர்டாக்குற மித்து இந்த ஒரு மித்து தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மித், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க டெய்லி 8 hours வந்து ஸ்லீப்பிங் தேவைப்படும், அப்படி இல்லைனா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும்னு சொல்லுவீங்க. இதுதான் நம்பர் 1 மித்து. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் வந்துட்டு தூக்கம் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு 6 மணி நேரம் தூக்கம் தேவை, ஒரு சில பேருக்கு 10 மணி நேரம் தூக்கமே போதும். ஸோ இங்கே எல்லாருக்குமே 8 hours அப்படிங்கிற நீட் கிடையாது. ஆவரேஜாக 8 hours இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு போதுமான தூக்கம் தான். அந்த டைமை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் டெய்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே மேட்ரு என்னன்னா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்பர்ஸை பற்றியில் நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக தூங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. செகண்ட் மித், நிறையா நேரம் தூங்கினா நிறையா எனர்ஜி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது கம்ப்ளீட்லி புல்ஷிட். இங்கே நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கோம் நிறையா நேரம் தூங்கணும் அப்படின்னா நமக்கு நிறையா எனர்ஜி கிடைக்கும், அந்த டேயில் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக இருப்போம், ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. பட் இது கண்டிப்பாக கிடையாது. நம்ம நிறையா நேரம் தூங்குறதுனால இன்னும் நம்மளோட பாடியை வந்து டயர்டாக தான் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஓவர் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் நம்மளோட பாடியோட ரிதமை கன்ஃபியூஸ் பண்ணும். இது இன்னும் நம்மளோட பாடியை ரொம்ப டயர்டாக்கிடும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா நிறையா நேரம் தூங்குறது அப்படிங்கிறது நம்ம முக்கியம் இல்லை, பெட்டர் ஸ்லீப் தான் முக்கியம். பெட்டர் ஸ்லீப்க்கு ஒரே ப்ராப்பரான ஸ்கெடியூலில் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும். தேர்ட் மித் என்ன அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்கக்கூடாது, கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, லேப்டாப்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் டெய்லி தூங்கும்போது மொபைல் பார்க்குறதுனாலையோ இல்லை லேப்டாப்ஸ் பார்க்குறதுனாலையோ அதில் வர அந்த ப்ளூரே லைட்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்லீப்பிங்கை ஒரு 10 minutes தான் டிலே பண்ணும். பட் இங்கே மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது வீடியோஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த லைட்ஸ்னால நம்மளோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதில்ல. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ரீல்ஸு அண்ட் கண்டென்ட்ஸை பொறுத்து தான் நம்மளோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. இதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக ஒரு நல்ல கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேர்னிங் ரிலேட்டடாவோ இல்லை ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாவோ கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு மைல்டான ஒரு மியூசிக் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கேட்ஜெட்ஸை ஒதுக்கி வச்சுட்டு புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். புக்ஸ் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டு காம் ஆகி தூங்குறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் டூம் ஸ்க்ரோல்லாம் பண்ணாமல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பாருங்கள். ஸ்லீப்பும் நல்லாயிருக்கும், உங்கள் டே டு லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டியாக இருப்பீங்க. 4வது மித்து என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியமே. எல்லாருமே ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. பட் இங்கே தான் ஒரு ரியல் ட்ரூத்தே இருக்குது. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரை ஒரே டைமுக்கு ஒரே நேரத்துக்கு எந்திரிச்சிட்டு நம்ம வந்துட்டு சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா நம்ம வேறு டைமில் எந்திரிக்கும் போது இது நம்மளோட பாடி ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் மண்டே ஒர்க் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா டெய்லி ஒரே டைமுக்கு தூங்கி ஒரே டைமுக்கு எந்திரிங்க. வீக்கெண்ட்லேயும் கூட மார்னிங் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் டே டு டே லைஃப் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். முடிஞ்ச வரை லேட் நைட் பார்ட்டிஸு ஒர்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக தூங்குங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிஸ் இல்லை ஒர்க் இருக்குது அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes சன்லைட்டில் நடங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மிட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி நான் வந்து தெரியாமல் இருந்தேன். ஸோ நான் இது எல்லாமே ஒரு வீடியோலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி கெரியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் பார்க்க போகிறோம். இந்த கமிங் டேஸில் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோவிங். ஃபியூச்சர் சக்ஸஸ் ஸ்டார்ட் வித் வாட் ஸ்டெப்ஸ் யூ டேக் டுடே. ஐ வில் see you in the next video.